ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவோட முதல் சீடர், எல்லாருக்கும் தெரியும். அவரை கொலை செய்துட்டாங்க. அவரை கொலை செய்ததோடு ஒரு மகா பெரிய உபத்திரவம் உண்டாயிருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவில் உபத்திரவம் உண்டா? உண்டு. மகா பெரிய உபத்திரவம். நமக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் ஒண்ணுமே தெரியல. யூபி, சத்தீஸ்கர் அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட உபத்திரவம் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்ட்டு. அங்க இருந்த பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. 100 பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்கள எந்த காரணமும் இல்லாம தவறான பழி சுமத்தி ஜெயில போட்டிருக்காங்க. பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஏதாவது அவர்களுக்காக வெளிப்படுத்தினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு பேசுவது உண்டு. ஆக இப்பொழுது நம்முடைய தேசத்துக்கு இப்படி உபத்திரவம் வந்திருக்கு. இந்த உபத்திரவத்தினால என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, சிதறப்பட்டவர்களே, சபை சிதறி போகுது. உபத்திரவம் வரும் பொழுது அல்லாவிட்டா எப்படி இருப்பாங்க? ஒரே இடத்துல கூடி நம்ம எல்லாரும் நல்லா கைதட்டி ஆராதிச்சு தேவையான ஜீவிச்சு சந்தோஷமா இருப்போம். அப்படி கொஞ்ச நாள் இருக்கலாம். எவ்வளவு நாள் இருக்கலாம்? கர்த்தர் நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்தி இயேசு கிறிஸ்து யாருன்னு சுவைத்து அறிந்த அனுபவத்தை அவரை ருசிக்கிற வரைக்கும் இருக்கலாம். ருசித்த உடனே நம்ம உடனே வெளியே போய் அதை சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்மள மாதிரி அறியாத எத்தனையோ பேரு பாவத்துல, சாபத்துல, வேதனையில, கண்ணீருக்கு தவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போய் சொல்லணும். அப்படி சொல்லாம இருந்தோம்னா தேவன் இப்படிப்பட்ட சில உபத்திரவங்களை அனுப்புவார். அப்பொழுது சிதறடிக்கப்படுவோம். சிதறப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்களா? சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெரிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க போகும்போது எங்க போறாங்க? தஞ்சம் தேடி வேற இடங்களுக்கு போறாங்க. வீடுகள் இருக்க முடியல. வீடுகள் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு நோய் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஆஸ்பத்திரி இல்ல, ஊர்ல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எங்க தண்ணி எடுக்க கூடாது, இந்த கடையில வந்து ஜாமான் வாங்க கூடாது. அவங்க எப்படி வாழ்வாங்க? இறந்து போனவங்கள புதைக்க கூடாது. இறந்து போன பேரங்களை எல்லாம் தோண்டி வெளியே போட்டிருக்காங்க. அதனால இந்த ஊர்ல நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வேற ஊர்களுக்கு குடிபெயர்ந்து போவோம் அப்படின்னு போவாங்க. அப்படி போகும்போது எந்த ஊரை தேடி போவாங்க? நம்முடைய மக்கள், நம்மை தெரிந்தவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வேற எங்கேயாவது இருக்காங்களா? அவங்க நம்மளுக்கு அடைக்கல கொடுப்பாங்களா? அங்கதானே தேடி போவாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? யூதர்கள் இருந்த இடத்துக்கே போயிருக்காங்க. அதான் சரியானது. தோமையார் எப்படி இந்தியாவுக்கு வந்தாரு? இந்த யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தான் வந்தாரு. அப்படியே நமக்கெல்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. நம்முடைய மூன்றாவதுகளா இருந்தவங்களும் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த யூதர்களுக்கு ஏற்றி வேற எங்கேயுமே அவங்க போகலன்னா அவங்களுக்கெல்லாம் பயம். வேற இடத்துக்கு போனா நமக்கு அங்கேயுமே உத்தரவு வருமே அப்படி. இப்ப எதுக்காக யூதர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க? யூதர்கள் தான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனா அவங்க கண்ணு மூடித்தனமா குருடர்களா இருந்தாங்க. குருடர்களா இருந்தனால என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவையே, தேவனுடைய மகனாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து, உலகத்திலே ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பு நடந்தே இருக்காது. அவ்வளவு பயங்கரமான கொடூரமான விதத்தில் கொலை செய்து அவரை ஒழித்து காட்டி அவருடைய பேரை போல உச்சரிக்க கூடாதுன்னு ஆக்கிட்டாங்க. ஆனா அவர் தான் மிஸ்ஸியா. இப்போ தேவனை அறியாத மக்களை விட தேவனை அறிந்த மக்களை கண்ணை திறக்கணுமே. தேவனை அறிந்த மக்கள் குருடர்களா இருக்காங்க. ஆகவே அவருடைய கண்ணை திறப்போம் அப்படின்னு சொல்லி அங்கதான் போறாங்க. இன்றைக்கும் இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். அதேதான். இன்னைக்கு ஏன் இந்தியா நம்மளோட தேசம் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போதுமான பேர் எல்லாம் நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க. நம்ம சொல்றோம் நம்ம மைனாரிட்டி, நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் பேர் தாராளம் போதும். 5 கோடிக்கு மேல நம்ம இருக்கிறோம். 5-10 கோடி, 10 கோடிக்கு மேலவே இருக்கும். கணக்கெல்லாம் சரியான கணக்குல எடுத்து பார்த்தோம்னா இந்த 10 கோடி மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிச்சா கூட, ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கங்களேன். ஒரு வருஷத்துல ஒரு விசுவாசி
ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிச்சோம்னா ஒரே வருஷத்துக்கு இன்னைக்கு 2026 2027 எவ்வளவு விசுவாசிகள் இருப்பாங்க? 10னா 20, அடுத்த இன்னொரு வருஷத்துல 40, அடுத்த இன்னொரு வருஷத்துல 80 கோடி, அடுத்த 2 வருஷத்துல 160 கோடி. 160 கோடி மக்களே இந்தியாவிலே இல்ல. அப்ப நம்ம இந்தியாவுக்கு வெளியே போன மக்கள் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல. பாத்தீங்களா? அதனாலதான் விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றது. விசுவாசிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஆராய்ச்சிட்டு போவாங்க, வருவாங்க போவாங்க, இப்படி இருக்காங்க. என்னால ஒரு ஆத்மாவுக்கு உருப்படியா எஃபெக்டிவா சுவிசேஷம் அறிவிக்க முடிஞ்சா அது ஒரு விதையா மாறி, அந்த ஒரு ஆள் விதையா மாறி அவர் இன்னொருத்தரை கண்டுபிடிப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு நம்மளுடைய தேசத்துக்கு சுவிசேஷம் பரவும். ஆக இந்த சுவிசேஷம் இப்படி பரவும் போது 21வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தருக்கு திரும்பினார்கள். இதற்காக கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் மேல வரப்போகுது. ஏற்கனவே இருந்ததானா இப்போ அப்படி அவங்க அறிவிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அநேக விசுவாசிகளா மாறுவாங்க. நம்ம இந்த பூமியில ஒரு 70-80 வருஷம் வாழ்ந்து ஒரு விசுவாசியை கூட பரலோகத்துக்கு கொண்டு போகலன்னா நம்ம அங்க போகும்போது கர்த்தர் நம்மள கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நம்ம எல்லா நாளும் ஆராய்ச்சிக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சோம். ஆண்டவரே புதிய வருஷத்தை கொடுத்தீங்க, எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, இந்த பைபிள் கிளாஸ் எல்லாம் கொடுத்தீங்க, நல்ல உறவினர்கள் கொடுத்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, விசுவாசத்தை கொடுத்தீங்க, ரட்சிப்பை கொடுத்தீங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க? எப்பதான் கேட்க மாட்டாரா? இதெல்லாம் நான் வந்து தந்தேனே, நீ எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்க கேட்பாரா? கேட்க மாட்டாரா? என்ன சொல்ல போறோம்? அதனால ஆத்மாக்களை நம்ம கர்த்தருக்கா சொந்தமாக்கணும். அப்போ சபையில் உள்ள விசுவாசிகளை நம்ம இந்த வருஷம் போய் அவங்கள்ட்ட சொல்லணும். பாருங்க, நம்ம கர்த்தரை அறிவிக்காம இருக்கிறது தவறு. நம்மளுடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்காம இருக்கிறது பாவம். போய் எல்லா இடம் சர்வ சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவிங்க கர்த்தர் சொன்னாரே, நம்ம சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அவளை புரிய வச்சு எல்லாத்தையும் நீங்க சொல்ல முடியாது. உங்க லெவல்ல யாருக்கு சொல்ல முடியுமோ, ஐயா பாருங்க அவர் நல்ல முடிவெடுத்தார், அவங்களுக்கு தெரியாம எடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அளவு நீங்க செய்து நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தருடைய காரம் பலத்த காரம் உங்களோடு இருக்கு. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. நான் உங்களோட இருப்பேன். அனைத்தோட முடிவு பண்ணிருக்கீங்களே, டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் வர முடிவு பண்ணிருக்கீங்களே, அப்புறம் எஸ்எல்லாம் முடிவு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் செய்வது கர்த்தருடைய பலத்த காரம் உங்களோடு இருக்கும். அதுக்காக அபிஷேகத்தான் நீங்க பெற போறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றியோட சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த 855வது பேட்சிலே தேவன் கூட்டி வந்த அருமையான பிள்ளைகளை இந்த 7 நாட்கள் என் தேவன் பயிற்றுவித்து உருவாக்கி அநேக சத்தியங்களை அவருடைய உள்ளத்துக்குள்ளே நீ புகுத்தி அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி வார்த்தையினால் போஷித்து புதிய சிருஷ்டிகளாய் மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மகிழ்ச்சியோட அபிஷேகத்தை பெற்று அவர்கள் வெளியே செல்ல இருக்கிறார்கள். பிள்ளையை அனுப்பி வைத்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாத வந்தவர்கள், அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்தவர்கள், கோஆர்டினேட்டர் இருந்தவர்கள், எல்லா விதத்தில் அவர்களுக்கு ஜெபித்து அவர்களை உருவாக்க உதவி செய்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, இந்த நாளில் இவர்கள் இந்த அபிஷேகத்தை விட்டு வெளியே போகும்போது இவர்களோடு உங்களுடைய கரம் இருக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய கரம் இவரோடு இருக்கிறபடினாலே அதுவரை எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்தவர்களையும் அனல் மூட்டி எழுப்பி அவர்கள் 1000 பலியில் பெருகத்தக்கதாய் கர்த்தருடைய ராஜ்யம் அவருடைய தேசத்திலே கட்டப்படத்தக்கதாய் எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவாகிய ஏக இரட்சகரை அறிந்து அவருடைய நித்திய ஜீவனை பெறத்தக்கதாய் இவர்கள் மூலமா நீ செய்ய போற எல்லா கிரியைகளுக்காக நாங்கள் தேவனை சொந்தரிக்கிறோம். அவர் அதற்கு இவர்களை பக்குவப்படுத்துவதற்காக இப்பொழுது பெறப்போற இந்த அபிஷேகத்திற்காக நமக்கு நன்றி. இவர்களை ஜெபிக்க போகிற ஆண்டவர் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போறவர்களுக்காக நன்றி. இந்த அபிஷேகம் கடைசி வரை நிலைத்திருக்கும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இதுவரை 854 பேட்சுகளிலும் ஆண்டவரே கலந்து கொண்ட அபிஷேகம் பெற்ற எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அது இந்தியாவுடைய எந்தெந்த பகுதியில் அந்த பேட்சுகள் நடந்ததோ, அதுல கலந்து கொண்டவர்கள் உலகத்தில் எந்தெந்த பகுதிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பேரை நீ தொடுவீராக, சந்திப்பீராக. அவளெல்லாம் இன்னைக்கு அனல்மூட்டப்பட்டவர்களாக பெற்றுக்கொண்ட அதே அபிஷேகத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர்மயம் அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.